தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை ராமேஸ்வரம் வருகை தர இருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபுராவ், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக வரும் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த தினத்தை ஒட்டி பாஜகவினர் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் பல்வேறு இடங்களில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில், சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிலையில் இதில் அதாவது ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரையில் 21ஆம் தேதி காலை 6 மணி அளவில் தொடங்க உள்ள அந்த சர்வதேச யோகா தினத்தில் கலந்து கொள்வதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை மாலை ஹெலிகாப்டர் மூலமாக உச்சிப்புள்ளி INS பருந்து கடற்படை தளத்திற்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடற்படை தளத்திற்கு வரக்கூடிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அங்கிருக்கக்கூடிய INS பருந்து கடற்படை தளத்தை ஆய்வு செய்கிறார். அதன் பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக மண்டபம் இந்திய கடலோர காவல்படை முகாமிற்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த கடலோர காவல்படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல்கள் மற்றும் அதாவது மீனவர்களுக்கு அளிக்கக்கூடிய முதலுதவி சிகிச்சை செய்யக்கூடிய அந்த உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்வதுடன் மண்டபம் கடலோர காவல்படை முகாமையும் ஆய்வு செய்கிறார். பின்னர் அங்கு தங்கி மறுநாள் காலை தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த சர்வதேச யோகா தினத்தில் கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவு விரிவான ஏற்பாடுகளை பாதுகாப்புத்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக நாளை மறுநாள் தனுஷ்கோடிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த 6 மணி முதல் 7 மணி வரை அனுமதிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொள்வதற்காக அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராமேஸ்வரம் வருகை தருவதை ஒட்டி இங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பாதுகாப்புத்துறையினர் செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபுராவ்.